அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்மள பல பேர் வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒய்ஃப் தியானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆ, சொல்லுவாங்க. அதாவது எங்கள் வீட்டில் தியானம் பண்ணால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன காரணமும் இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் பக்கம் ஒரு சின்ன நியாயமும் இருக்குது. நாம் ரொம்ப நம்மளை ஒரு ட்ராமா பண்ணி ஒரு சிவன் பக்தையாகவும் ஒரு தியானம் பண்ணுறவங்களாகவும் நம்ம காமிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ட்ராமா தான் அது எல்லாத்துக்குமே காரணம். நம்ம பக்தி உணர்வோட, நன்றி உணர்வோட, அன்போட, கருணை உள்ளமோட இருக்கிறோமோ இல்லையோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு அன்றாடம் தியானம் செய்யக்கூடியவள், நான் கடவுள் பக்தை அப்படின்னு காமிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபார்மட் வச்சுருப்போம். நான் இந்த நாளானா கோயிலுக்கு போவேன், இந்த நாளானா நான் இந்த கடவுளை கும்பிடுவேன், நான் இப்படியெல்லாம் என்னை ட்ரெஸ்அப் பண்ணிப்பேன் அப்படின்னு. அது தவறில்ல. அது உங்களுடைய திருப்திக்காக நீங்க பண்ணலாம். ஆனா, அத நீங்க அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக, அத ஒரு நாடக மேடையா அத நீங்க அதில ஒரு நடிகையா காட்சி தரக்கூடாது. உங்க பாட்டுக்கு நீங்க உங்களுடைய தியானமாகட்டும், உங்களுடைய ஆன்மீக பயணமாகட்டும், அத யாருக்கிட்டயும் எந்த குழப்பமும் உண்டு பண்ணாம அத நீங்க பாட்டுக்கு செய்யணும். அப்ப அது அடுத்தவர்களுக்கு பெரிதாக தெரியாது. நன்றி. ஆத்மா வணக்கம்.